ஐஸ்வர்யா வந்து பெரிய பழியிலேருந்து மகாவை காப்பாற்றினதால மகா ரொம்ப ரிலீஃப் ஆகுறாங்க. மகா போய் நன்றி சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னை ரொம்பலாம் நம்பாத, புரியுதா? நான் எப்போவுமே சுயநலவாதி தான். இவ்வளோ நாள் வந்து ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி நீ உன்னோட உழைப்பில் வந்து நான் ரொம்ப உறிஞ்சிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னோடனே, அப்போ கூட நீ எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுட்டு சின்ன விஷயம் சொல்கிறியக்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? நம்ம 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வெளி ஆளுங்களெல்லாம் உன்னை எதுவும் செய்ய நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து கட்டிக்கிறாங்க. நம்ம மகா வந்து படிக்கட்டுலேருந்து இறங்குறாரு. அப்போ சூர்யாவை பார்த்துட்டு வந்து பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவனா இப்படி பண்ணால் நம்பவே முடியலையே, பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் வந்து பழி வாங்குறதுக்காக வேலையெல்லாம் செஞ்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பாட்டி என்ன யோசிச்சுருக்கீங்க என்னை பார்த்து அப்படின்னோடனே, இந்த காலத்தில் யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னோடனே, ஏன் பாட்டி இப்படிலாம் சொல்கிறீங்க? இல்லை, நீ நல்லா தான் இருக்க, ஆனால் வந்து மகா கூட நீ சந்தோஷமாக இருக்கியான்னு எனக்கு தெரியலையே அப்படின்றாங்க. ஐயோ, பாட்டிக்கு டவுட் ஆகிடுச்சா? அவங்க அனுபவம் அதான் டவுட் வந்திருக்கு. சரி, இதை கிளியர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சமையல் முடிச்சுட்டு வராங்க. உடனே மகா ஓடி வந்து அப்படி ஹக் பண்ணி கூட்டின்னு வராரு. பார்த்தீங்கல்ல நாங்கள் எவ்வளோ அந்யூன்யமாக இருக்கோன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மகா, இவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க, என்னென்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி அப்படின்னோடனே, பாட்டிக்கு நம்ம மேலே சந்தேகம், நம்ம அந்யூன்யமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் மகா அவங்களுக்கு கிளியர் பண்ணணும். ஆமாம்மா, பார்த்தீங்கல்ல எவ்வளோ அந்யூன்யம்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. ஆமாம்மா பார்த்தேன்றாங்க பாட்டி. சரிப்பா நீ போ, நான் நம்பிட்டேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம சூர்யா. பார்த்தீங்களா பாட்டி எவ்வளோ நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆமாம்மா பார்த்தேன், இவன் நடிக்கிறான்னா நீயும் நடித்தா தப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே மகா வரதை பார்த்து சூர்யா என்ன பண்ணுறாரு, வேணும்னே ஸ்வேதா கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி நடிக்கிறாரு. டார்லிங் ஃபோன் சாப்பிட்டியா நீ? நேரத்தோடு சாப்பிட்டு டார்லிங், இவ்வளோ நேரம் கண்ணு முடிக்காத, புரியுதா? நல்லா சாப்பிட்டு நீ நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம இப்போ கூடி சீக்கிரம் ஒன்று சேர போகிறோம்ல, அப்போ நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு மகா வந்து உள்ளே வராங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தலைக்காணி எடுக்கிறாங்க. சரி, ஏன் நிறுத்திட்டீங்க, நீங்கள் பேச வேண்டியதானே அப்படின்னோடனே, என்ன இவன் இப்படி பேசுகிறா அப்படின்னு யோசிக்கிறாரு. நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்கு நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணவே மாட்டேன். இந்த தலைகாணி எல்லாத்தையும் எடுத்து நான் எங்கே போகிறேன் தெரியுமா? வெளியே போய் படுக்கிறதுக்கு தான். ஏன்னா நீங்கள் நிம்மதியாக பேசுங்க, அதை விட்டு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கலாமா? சரி, ஸ்வேதாவையும் நான் கேட்டதா சொல்லுங்கள், புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயமும் கவலைப்படாதீங்க. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி உங்களை வந்து நல்லபடி வந்து உங்களை வச்சுட்டு நான் ஆட்டோவில் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். அது வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு ஒன்றும் புரியாமல் சூர்யா யோசிக்கிறாரு. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நான் வெளியே போகலான்னு நினச்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அனாமிகா வெளியே வந்து படுத்ததுக்கு வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அதே மாதிரி நானும் வந்து வெளியே போய் படுத்தா நிறைய பஞ்சாயத்து ஆகிடும். இதெல்லாம் எதுக்கு? வேணா நான் உள்ளே படுத்துக்கிறேன், உங்களுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து பஞ்சை எடுத்து காதில் வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் என்ன பேசினாலும் சரி எனக்கு கேட்கவே கேட்காது. நீங்கள் பயம் இல்லாமல் உங்களோட வருங்கால மனைவி கிட்ட அவ்வளோ அழகாக கொஞ்சலாம் பேசலாம், ஏன் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வந்து ஒன்றுமே உங்களை கண்டுக்க மாட்டேன், நான் படுக்க போகிறேன், கண்ணையும் மூடிடுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பெட்ஷீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, போய் படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணையும் மூடிடுற மாதிரி நடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த சூர்யாவுக்கு மயக்கமே வருது. என்ன இவ இப்படி பண்ணுறா? இவ்வளோ நாள் இவ இப்படி இல்லையே, உண்மையிலேயே இவ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இல்லை நடிப்பா? ஒன்றும் புரியலையே. சார், இவ்வளோ வெறுப்பேற்றுறா, நம்ம நினச்சா நம்மளை வெறுப்பேற்றிட்டு போகிறாளே, என்ன பண்ணுறது? ஒரு வேளை இவ வேணும்னு இதெல்லாம் செய்கிறாளா? வேணும்னு செய்கிற மாதிரியே இல்லையே. எதுக்காக வந்து அவள் வந்து டென்ஷனே ஆக மாட்டேங்கிறா? அவள் பயங்கரமாக டென்ஷன் ஆவான்னு நினச்சிட்டு இருந்தேனே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. மகாவை பார்க்குறாரு. மகா வந்து என்ன பண்ணுறாங்க, லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி அவரை பார்க்குறாங்க. அவர் தவிக்கிறத இதோட முடியுது.